இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான். மற்ற மாநிலங்களைப் போல் இங்கும் ரேஷன் கடைகளை தொடங்கி மக்களுக்கு மானிய விலைகள் பொருட்களை வழங்க வேண்டும் என தாவிக பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தாவிக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய தாவிக தலைவர் நடிகர் விஜய் அவருக்காக அமைக்கப்பட்ட மேடையில் நின்று பேசிய போது 1977 எம்ஜிஆர் தமிழகத்தில் ஆட்சி அமைத்தார். 1974 புதுச்சேரியில் அவரது ஆட்சி அமைந்தது. அவர்கள்தான் அலாட் செய்தனர். தமிழகம் மட்டுமில்லாமல் புதுச்சேரிக்கும் குரல் கொடுப்பேன். தமிழக அரசு போல் புதுச்சேரி அரசு கிடையாது. நல்ல பாதுகாப்பு கொடுத்துள்ளனர். புதுச்சேரி முதல் மந்திரிக்கு நன்றி. வரும் தேர்தலில் 100% கற்றுக்கொள்வார்கள். அதை மக்கள் பார்த்துக் கொள்வார்கள். கூட்டணியில் இருந்தாலும் புதுச்சேரி அரசை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை. மாநில அரசாக மாற்ற தீர்மானம் போட்டு அனுப்பினாலும் ஒன்றிய அரசு கண்டுகொள்ளவில்லை. மூடிய மொழிகளை திறக்கவில்லை. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கவில்லை. காரைக்கால் மாஹி ஏனாம் பகுதியில் முன்னேற்றமே இல்லை. புதுச்சேரி கடலூர் மார்க்கத்தில் ரயில் திட்டம் வேண்டும். மத்திய நிதிக்குழுவில் புதுச்சேரி இடம்பெறவில்லை. அதனால் போதிய நிதி ஒதுக்கப்படவில்லை. வெளியே கடன் வாங்க வேண்டிய நிலை உள்ளதா? மாநில அந்தஸ்து வாங்கினால் மட்டும் போதாது. தொழில் வளர்ச்சியும் வேண்டும். இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரிதான். மற்ற மாநிலங்களைப் போல் இங்கும் ரேஷன் கடைகள் தொடங்கி மக்களுக்கு மானிய விலையில் பொருட்கள் வழங்க வேண்டும். காரைக்கால் மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் சிறைபிடிக்கப்படுவதை தடுக்க வேண்டும். புதுச்சேரி தேர்தல் களத்தில் தமிழக வெற்றி கழகம் கொடி பறக்கும். நம்பிக்கையாக இருங்கள், வெற்றி நிச்சயம் என்ற நடிகர் விஜய் பேசினார். புதுச்சேரியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தாவிக தலைவர் விஜய் பேசியதை முதலமைச்சர் ரங்கசாமி தனது போனில் பார்த்து ரசித்து காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழக சார்பில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அதன் தலைவர் விஜய் சிறப்புரையாற்றினார். அவர் பேசும் பொழுது புதுச்சேரிக்கு தேவையான நிதியை வழங்காமல் மத்திய அரசு புறக்கணிக்கிறது என்றும், நெடுங்காலமாக புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரிக்கை வைக்கப்படுகிறது. ஆனால் இதையும் ஒன்றிய அரசு கண்டுகொள்ளவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் மாநில அந்தஸ்து பெற்றால் மட்டும் போதாது, தொழில் வளர்ச்சியும் வேண்டும் என்று குறிப்பிட்ட விஜய், இந்தியாவிலேயே ரேஷன் கடை இல்லாத ஒரே மாநிலம் புதுச்சேரி தான் என்று சுட்டிக்காட்டினார். இதனை ஆரோவில் பகுதியில் டீ கடையில் அமர்ந்து கொண்டிருந்த முதலமைச்சர் ரங்கசாமி தனது மொபைல் போனில் கேட்டு ரசித்தார். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. தாவிக கூட்டம் முடிந்த விஜய் பேருந்தில் சென்ற பிறகு மைதானத்தை விட்டு ஒரு சேர வெளியேறிய தொண்டர்கள் தடுப்பு கட்டைகளை வீசி எறிந்து கொடிகளை கீழே விட்டு சென்றதால் மைதானம் அலங்கோலமாக காட்சியளித்தது. புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கலந்து கொண்ட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கூட்டம் முடிந்த விஜய் திரும்பிய பிறகு கூட்டத்திற்கு வந்திருந்த தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒரு சீர வெளியேற முயன்றனர். இதனால் அங்கே அமைக்கப்பட்டிருந்த தடுப்பு கட்டைகளை தொண்டர்கள் சேதப்படுத்தினர். மேலும் கட்சி பேனர்களும் கொடிகளும் ஆங்காங்கே தொண்டர்களால் சேதப்படுத்தப்பட்டதால் கூட்டம் நடைபெற்ற மைதானம் முழுவதும் கட்சி கொடிகள், பேனர்கள் மற்றும் தண்ணீர் பாட்டில்கள், பிளாஸ்டிக் கவர்களும் சிதறி அலங்கோலமாக காட்சியளித்தது. இந்த நிலையில் கூட்டம் முடிந்த பிறகு விஜய் கூட்டம் அரங்கில் இருந்து பேருந்தில் புறப்பட்டு சென்றார். அப்போது அங்கிருந்த தொண்டர்கள் டிவிகே என்ற கோஷங்களை எழுப்பியவாறு பேருந்து பின்னாடி செல்ஃபி எடுத்தபடி சென்றதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. அஜித் விஜய் ஒன்றிணைந்த பேனருடன் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு கலந்து கொண்ட தாவேக தொண்டர்கள் தல வாழ்க, தளபதி வாழ்க என முழக்கமிட்டனர். புதுச்சேரியில் இன்று தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் அதன் தலைவர் விஜய் பங்கேற்று உரையாற்றினார். இதனை கேட்பதற்காக புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளை சார்ந்த ஏராளமான தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இதில் அஜித் ரசிகர்களும் கலந்து கொண்டனர். அப்போது அவர்கள் விஜயும் அஜித்தும் ஒன்றோடு ஒன்றாக தோள் மீது கை போட்டு நிற்பது போன்ற பேனர்களை வைத்தபடி கூட்டத்தில் பங்கேற்றனர். அப்போது அவர்கள் தல வாழ்க, தளபதி வாழ்க என கோஷமிட்டபடியும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஏகே என்ற பேனருடன் கலந்து கொண்ட அஜித் ரசிகர்களின் வீடியோ தற்போது இணையத்திலும் வைரலாகி வருகிறது. தேசிய போட்டிகளில் பங்கேற்கும் கிராஷ் வீரர்களுக்கு சிறுடைகள் வழங்கி போட்டிகளில் வெற்றி பெற வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. தேசிய அளவில் பள்ளிகளுக்கு இடையிலான குவாஷ் தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டிகள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வரும்
17ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்காக புதுவை குராஷ் தற்காப்பு கலை வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இந்த வீரர்களுக்கு சீருடை வழங்கும் நிகழ்ச்சி முதிரியார்பாளையத்தில் உள்ள ஆதித்யா பாரதிதாசன் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் முதிரியார்பாளையம் ஆதித்யா பாரதிதாசன் பள்ளி, பொறையூர் ஆதித்யா மேல்நிலை பள்ளி, ஆலங்குப்பம் விஜயலஞ்சலி பள்ளி, பாவேந்தர பள்ளி, ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி பள்ளி ஆகிய பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொள்கின்றனர். இதில் இந்திய பள்ளி கூட்டமைப்பு பொறுப்பாளர் பிரகாஷ், டாக்டர் ரவிக்குமார், குராஷ் தற்காப்பு கலை சங்க பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி ஆகியோர் சீருடைகளை வழங்கி போட்டிகளில் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் உடற்கல்வி ஆசிரியர் பயிற்சியாளர் ஆதிகேசவன், மேலாளர் ஆனந்தராஜ் மற்றும் சிவமதி, முன்னாள் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் இணைய நம்பி, மூத்த பயிற்சியாளர்கள் முனுசாமி, குணசேகரன், விஸ்வநாதன், சிவஞானம், மகேஸ்வரன், கோகுலராமன், பச்சையப்பன், பிரகாஷ் ஆகியோர் உடனிருந்தனர். மேலும் இதில் பங்கு பெறும் மாணவர்கள் தேவஸ்ரீ, ஹேமா பிரியதர்ஷினி, ரூபாஸ்ரீ, சாதனா ஸ்ரீ, தக்ஷன், மாதவன், ரோஹன், கோகுல் தேவதர்ஷன், சஞ்சய், கோகுல், பாரத் மித்ரன், விஸ்வா, விஷால், அகத்தியன், சர்வேஷ், சாருகேசன் ஆகிய மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பெங்களூரில் கலைமாமணி குமரன் தலைமையில் நடைபெற்ற தமிழ் கிராமிய பண்பாட்டு கலை நிகழ்ச்சியில் புதுவை கலைஞர்கள் 37 பேர் பங்கேற்றனர். ஆர்ட் ஆஃப் லிவிங் வாழும் கலை அமைப்பு பெங்களூருவில் தமிழ் கிராமிய பண்பாட்டு கலை நிகழ்ச்சிகளை நடத்தியது. இவ்விழாவில் புதுச்சேரி ஆவணி கலை பண்பாட்டு சங்கத்தின் சார்பாக கலைமாமணி குமரன் தலைமைகள் 37 கலைஞர்கள் கொண்ட குழு புதுச்சேரி கிராமிய கலை நிகழ்ச்சிகளை நடத்தியது. இந்நிகழ்ச்சியானது ஆர்ட் ஆஃப் லிவிங் அமைப்பின் தலைவர் ரவிசங்கர் முன்னிலையில் நடைபெற்றது. முருங்கப்பாக்கம் பகுதியில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் மான்ஸ்டர்ஸ் கிரிக்கெட் கிளப் சார்பில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில அளவில் 35க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்று விளையாடினர். அதன் இறுதிப் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது. இவ்விழாவில் திமுக மாநில கலை இலக்கிய பகுத்தறிவு அணி அமைப்பாளர் சங்கர் என்கிற சிவசங்கரன் சிறப்பழைப்பாளராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். இதில் முதல் பரிசாக 15,000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 10,000 ரூபாயும் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு வழங்கினர். மேலும் இவ்விழாவில் ஏராளமான இளைஞர்கள், ஊர் முக்கியஸ்தவர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பாலியல் நிர்வாகம் சீர்கேட்டை கண்டித்து மாநிலம் திமுக மற்றும் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் பேரவை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்றது. பாலியல் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து புதுச்சேரி மாநிலம் திமுக மற்றும் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் குர்மாம்பேட் பாண்டிய நிறுவன வாயில் முன்பு இன்று காலை நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை அமைப்பாளர் அண்ணா அடைக்கலம் தலைமை தாங்கினர். ஊசுடு தொகுதி செயலாளர் இளஞ்சோழியன் பாண்டியன் வரவேற்று பேசினார். தோமுச தலைவர் அங்காளன், துணைத் தலைவர்கள் ராமகிருஷ்ணன், காக்கை ரோகணம், துணை அமைப்பாளர்கள் பாண்டிய தோமுச தலைவர் சண்முகம், செயலாளர் விஸ்வலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். தொடர்ந்து மாநில துணை அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி, மாநில பொருளாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்குமார், மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் மன்ற உறுப்பினர் சம்பத், முன்னாள் நாம் தமிழர் கட்சி தமிழ்செல்வம் ஆகியோர் கண்டன உரை ஆற்றினர். நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கறவை மாடு வழங்கியதில் ஊழல், தீபாவளிக்கு 1.5 டன் பால் பொருட்கள் அன்பளிப்பு வழங்கியதா, தேவைக்கு அதிகப்படியான ஆட்கள் இருந்தும் கொள்ளைப்புற ஆட்கள் திணிப்பு, தொழிலாளர்களின் வைப்பு நிதி ரூபாய் 20 கோடி கட்டாமல் இருப்பது, மேலாண் இயக்குநரின் திறமையின்மையால் ஏற்பட்டுள்ள பல கோடி கடன் ஆகியவற்றை கண்டித்தும் திறமையான IAS அதிகாரியை கொண்ட மீண்டும் பாலியல் நிறுவனத்தை உயிர்ப்பிக்க வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் லோகையன், அருட்செல்வி, தொகுதி பொறுப்பாளர்கள் டாக்டர் நிதிஷ், பசிபிக் சங்கர், பொதுக்குழு உறுப்பினர்கள், தொகுதி செயலாளர்கள், அணிகளின் அமைப்பாளர்கள், சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு உட்பட கிளைக்கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி போலி மருந்து விவகாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகிய இருவரும் தங்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் இதில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும், போலி மருந்து விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அரசு கொறடா ஆனந்த் ராமன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட சுமார் 200க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, போலி மருந்து விவகாரத்தில் துணைநிலை ஆளுநர் அமைத்துள்ள சிறப்பு புலனாய்வு குழு இந்த வழக்கை முழுவதுமாக விசாரிக்க முடியாது, ஏனென்றால் இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் தொடர்புடையது என்பதால் இதனை சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், போலி மருந்து விவகாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோருக்கு நேரடியாக தொடர்புள்ளது, எனவே இருவரும் தங்களது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற புதுச்சேரி பாஜகவினர் கவர்னரை சந்தித்து முறையிட்டது வரவேற்கத்தக்கது என்றார். புதுச்சேரியில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழக கூட்டத்திற்கு புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் இருந்த தொண்டர்கள் குவிந்ததால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழக கூட்டத்தில் புதுச்சேரி உள்ளவர்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்ற போலீசார் நிபந்தனை விதித்திருந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் தொண்டர்கள் புதுச்சேரியில் குவிந்தனர். மேலும் சோனாம்பாளையம் 4 முனை சந்திப்பில் கூட்டத்தில் கலந்து கொள்ள வருபவர்களை போலீசார் ஒவ்வொருவராக சோதனை செய்து அனுப்பியிருக்கின்றனர். இதில் தமிழகத்தைச் சேர்ந்த பல பேர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் கூட்டத்தில் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோர் குவிக்கப்பட்டிருந்தனர். இருந்தாலும் விஜய் காலையில் 11 மணி அளவில் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மைதானத்தில் தொண்டர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. ஆரவாரமாகவும் உற்சாகமாகவும் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. பிரச்சார கூட்டத்திற்கான பணிகளை பொதுச் செயலாளர் ஆனந்த் அருகிலிருந்து செய்திருந்தார். புதுச்சேரி மிஷன் வீதி புனித ஜென்மராக்கினி பேராலயத்தில் ஆண்டு பெருவிழா தேர்பவனிகள் திரளான கிறிஸ்துவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். மிஷன் வீதியில் உள்ள புனித ஜென்மராக்கினி அன்னை பேராலயத்தில் 334வது ஆண்டு பெருவிழா கடந்த மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவில் புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் சேலம் மறை மாவட்ட ஆயர் ராயப்பன் அன்னையின் உருவம் அச்சிட்ட கொடியை ஏற்றி பெருவிழாவை துவக்கி வைத்தார். முன்னதாக பேராயர் தலைமையில் திருப்பலி நடந்தது. நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். விழா நடக்கும் நாட்களின் தினமும் காலை மாலை நேரங்களில் திருப்பலியும் சிறிய தேர்பவனியும் நடந்தது. 11 நாட்கள் நடக்கும் இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான நேற்று காலையில் கூட்டுப்பலி திருப்பலியும் மாலை 6:30 மணிக்கு ஆடம்பர தேர்பவனி நிகழ்ச்சியும் நடந்தது. இதில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நாளை குடியிறக்கம் செய்யப்பட்ட விழா நிறைவு பெறும். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பேராலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். முன்னாள் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் காலை உணவு வழங்கப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தேசிய தலைவர் சோனியா காந்தியின் 79வது பிறந்த நாளை முன்னிட்டு மாநிலம் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் தலைமையில் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு காலை சுற்றுண்டி வழங்கப்பட்டது. தொடர்ந்து அரியாங்குப்பம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கேக் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மாநில செயலாளர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, வர்த்தக அணி தலைவர் செந்தில்குமரன், பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சசிகுமார், மகளிர் காங்கிரஸ் துணை தலைவி பொன்னு சுப்பராயன், மகிழா காங்கிரஸ் பொதுச் செயலாளர் மகேஸ்வரி, தேங்காய்த்திட்டு கிராம காங்கிரஸ் தலைவர் சிவாஜி சங்கர், துணைத் தலைவர் நாகராஜ், வர்த்தக அணி செயலாளர் அன்பரசாத், காங்கிரஸ் மாநில ஆலோசகர் வெங்கடாச்சலபதி, கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.
புதுவை பல்கலைக்கழகத்தின் சுப்பிரமணிய பாரதியார் தமிழ் இலக்கியத்துறை மற்றும் வானவில் பண்பாட்டு மையம் சார்பில் மகாகவி பாரதியாரின் 144வது பிறந்த நாள் விழா நடைபெற்றது. புதுவை பல்கலைக்கழகத்தின் சுப்பிரமணிய பாரதியார் தமிழ் இலக்கியத்துறை மற்றும் வானவில் பண்பாட்டு மையம் சார்பில் மகாகவி பாரதியாரின் 144வது பிறந்த நாள் விழா புதுவை பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். விழாவில் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் பிரகாஷ் பாபு, வானவில் பண்பாட்டு மைய நிறுவனர் ரவி, புலமுதல்வர் டாக்டர் சுடலை முத்து, ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ரவிக்குமார், பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் துப்பாக்கியுடன் வந்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் உப்பளம் துறைமுகத்தில் தாவேக தலைவர் விஜய் இன்று 11 மணி அளவில் உரையாற்றினார். இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக காரைக்குடி மாவட்ட செயலாளர் பிரபு, அவருடைய உதவியாளர் டேவிட் ஆகிய இருவரும் கூட்டத்திற்கு வந்தபோது போலீசார் அவர்களை சோதனை செய்தனர். அப்போது ஒருவரிடம் துப்பாக்கி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து அவரிடமிருந்த துப்பாக்கியை போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் அவர்களை பிரச்சார கூட்டத்திற்கு அழைத்து வர பொதுச் செயலாளர்கள் புசி ஆனந்த் தனது ஆதரவாளர்களுடன் இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. நாட்டிற்கு QR கோடு அமைத்து பொதுக்கூட்டத்திற்கு அழைத்து வந்த தாவேக தொண்டர்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தாவேக பொதுக்கூட்டத்திற்கு 5000 நபர்கள் மட்டுமே அனுமதி என்ற நிலையில் QR கோடு வழங்கப்பட்டு அவர்களை மட்டுமே பொதுக்கூட்டத்திற்கு அனுமதித்தனர். இந்நிலையில் சில தொண்டர்கள் அனுமதி கிடைக்காத பட்சத்தில் மாடுகளுக்கு QR கோடு காட்டி பொதுக்கூட்டத்திற்கு அழைத்து வந்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.